ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குவைத்லேருந்து வந்திருக்கோம். சில மிக முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். டிரான்சிட் விசா திடீர்னு நிறுத்தப்பட்டிருக்கு. ஏர்போர்ட் திறக்குமா இல்லையா, இந்தியர்களுக்கு என்ன இம்பேக்ட், எக்ஸ்பைர்டு பாஸ்போர்ட் பற்றி பெரிய அப்டேட் பற்றி முழு விவரத்தோட பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவல் தரப்போகுது. ஃபஸ்ட்டு குவைத் ஏர்போர்ட் பற்றி அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது குவைத் ஏர்போர்ட் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஆனால் இன்னும் நல்ல பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்ஸ் ரெடியாக இருக்குது, ஏர்லைன்ஸ் ரெடியாக இருக்குது, டெர்மினல் ரெடியாக இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான அப்ரூவல் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கிளியரன்ஸ். அதாவது ஏர்லைன்ஸ் எல்லாம் ரெடியாக இருந்தாலும் கவர்மெண்ட் க்ரீன் சிக்னல் கொடுக்காம ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகாது. இதனால தான் மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. சோசியல் மீடியா ரூமர்ஸாக நம்புகிறாங்க. சிலர் ஏர்போர்ட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ட்ரூ கிடையாது. அஃபிஷியல் அப்டேட் வரும் வர வெயிட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, டிரான்சிட் விசா கேன்சல். அதாவது சவுதி டிரான்சிட் விசா டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஹாஜ் சீசன் ஆரம்பமாகுது. அதனால சவுதி கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கு. இதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, குவைத் டு சவுதி, சவுதி டு இந்தியா டிராவல் பண்ணுறவங்களுக்கு தான் பிரச்சனை. லோ காஸ்ட் டிராவல் ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் பிளாக்ல தான் இருக்கு. நீங்கள் இப்போ டிராவல் பண்ணணும் அப்படின்னா ஏர்லைன்ஸ் மூலம் டிரான்சிட் விசா எடுக்கணும். பேக்கேஜ் எடுத்தால் தான் கிடைக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிராவல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது உங்களுடைய பயணத்துக்கு காஸ்ட் அதிகமாகுது. பட்ஜெட் டிராவலர்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்போ ஒரு அடுத்த நல்ல தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைர்டு பாஸ்போர்ட் இருந்தாலும் பேனிக் ஆக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிஷன் இருக்குது. எம்பசி எக்ஸ்டென்ஷன் ஸ்டாம்ப் இருக்கணும், அஃபிஷியல் லெட்டர் இருக்கணும், குவைத் ஃபாரின் மினிஸ்ட்ரியில் சப்மிட் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் பாஸ்போர்ட் வேலிடாக கன்சிடர் பண்ணுவாங்க. இது வெளிநாட்டவர்களுக்கு ரொம்ப பெரிய ரிலீஃபாக இருக்கும். இப்போ அடுத்த முக்கியமான வார்னிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைத் கவர்மெண்ட் இல்லீகல் ஒர்க்கர்ஸ் மீது ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. விசா 18 மற்றும் 20 வயலேஷன் கேசஸ் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் இதிலிருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இல்லீகலாக யாரும் வேலை பார்க்காதீங்க, டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா ஃபைன் வரும், ஜெயிலில் போடுவாங்க, அப்புறம் நாடு கடத்துவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குவைத் முனிசிபாலிட்டி இன்ஸ்பெக்ஷனில் 23 கடைகள் வயலேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைசன்ஸ் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, விலையை அதிகமாக வச்சு விற்பனை பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெளிவாக புரியுது. இப்போ உண்மையான நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. டிக்கெட்ஸ் அதிகமாகி டிராவல் ரொம்பவே டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. சிலர் 400 KD வரை செலவு பண்ணுறாங்க. அதனால முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் சோர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ரூமர்ஸை நம்பாதீங்க. நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுது. ஏர்போர்ட் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கு. ஆனால் எக்ஸாக்ட் டேட் செக்யூரிட்டி சிச்சுவேஷன் மற்றும் கவர்மெண்ட் அப்ரூவலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் குவைத் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.